உண்மை சம்பவம். சார்ல்ஸ் ஆபிரகாம்னு ஒரு தேவ மனிதர் பாஸ்டர் கிட்ட ஒரு விசுவாசி போனார். அந்த விசுவாசிக்கு கேன்சர் வியாதி இருந்தது. அப்போது பாஸ்டர் கிட்ட போயிட்டு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வியாதி அதிகமாக இருக்குது, நான் இந்த ஆலயத்திலே இருக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பாஸ்டர் கிட்ட சொன்ன உடனே பாஸ்டர், சரி நீ ஆலயத்திலே தங்கி பைபிள் படிச்சிட்ரு, உன் வியாதிலாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதை இந்த மனிதர் விசுவாசித்து, சரி நம்ம பைபிள் படிப்போம்னு அவர் பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆலயத்திலே இருந்து அவர் பைபிள் படித்து முடிச்சிருக்காரு. முடிக்கவும் கேன்சர் வியாதி இயேசுவோட நாமத்தினால அவருடைய சரீரத்தை விட்டு விலகி போயிற்று. எவ்வளோ ஒரு பெரிய அதிசயம் பார்த்தீங்களா? பரிசுத்த வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறும். நம்ம பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். பாருங்கள், எவ்வளோ பெரிய கேன்சர் வியாதி பாருங்கள். ஆலயத்தில் தங்கி படித்த அந்த மகனுடைய சரீரத்துலேருந்து விலகி போயிற்று. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஜீவன் உண்டு. ஸோ நம்ம இன்றையிலேருந்து வேதத்தை நேசிப்போம், வேதத்தை அதிகமாக தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை எல்லா போராட்டங்கள்லேருந்து உங்களை விடுதலை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.